வணக்கம் மக்களே. நம்ம பார்க்க போகிற திரைப்படத்தோட விமர்சனம் பேர் வந்து பார்த்திங்கன்னா பக்ஷக். இதை இயக்குனவர் வந்து புல்கேட். இதை கதை இயக்குனது வந்து ஜோஷ்னா நாத் அண்ட் புல்கேட். ஸ்டார்ஸ் பார்த்திங்கன்னா பூமி பட்னேகர், சஞ்சய் மிஸ்ரா, ஆதித்யா ஸ்ரீவத்சவ், சாய் தமன்கர், சூர்யா சர்மா, சித்ரஞ்சன் திரிபதி, துர்கேஷ் குட்டர் அவங்க மாமாவும் நடிச்சிருக்காரு. சத்யம் ஆனந்த் சோனுன்ற கேரக்டர். சோனு வந்து அந்த காப்பகத்தோட ஆளாக இருப்பார். தனிஷா மேத்தா, சுதா குமாரி அவங்க வந்து அந்த காப்பகத்தில் இருக்கிறதா இருப்பாங்க. படத்தோட கதைன்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஜேர்னலிஸ்ட் வைஷாலி சிங்ன்றவங்க ஜேர்னலிஸ்ட், சின்ன ஒரு நியூஸ் எடிட்டராக இருப்பாங்க. அவங்க ஒரு சேனல் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அப்போ அந்த இன்ஃபர்மேஷனில் கேட்பாங்க, நீ போலீஸ்க்கு போக வேண்டியதானே. அந்த இன்ஃபார்மர்கிட்ட கேட்பாங்க, நீ போலீஸ்கிட்ட போக வேண்டியதானே, நீ என்கிட்ட நான் வந்து போலீஸ் கிடையாது அப்படின்வாங்க. இல்லை எனக்கு வந்து உங்கள்கிட்ட தான் கொடுக்கணுன்ற பலம் இருக்கிற மாதிரி அந்த இன்ஃபார்மர் சொல்வார். அதில் பார்த்திங்கன்னா ஒரு முனவர் பெண்கள் முனவர்ன்ற இடத்துல பீகாரில் முனவர்ன்ற இடத்துல இவங்க பார்ட்னரில் இருப்பாங்க. பீகாரில் அந்த முனாவர்ன்ற இடத்துல ஒரு பெண்கள் காப்பகத்தில் ஒரு ஹராஸ்மெண்ட்ஸ்லாம் நடக்குது. இது மாதிரி பாலியல் வன்கொடுமைகள்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அங்கே இருக்க பெண்கள்லாம் பைத்தியமாக சித்தரிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது வரும். அதை தேடி இந்த உண்மையை தேடி போகிறது தான் படத்தோட கதை. முதல்ல எடுத்தோடனே ஒரு வன்கொடுமை பெண்ணுக்கு நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதுலேருந்து தான் படத்தோட கதை ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் வந்து எப்படி அவங்க ஒரு சீனு பார்த்திங்கன்னா, எப்படி அவங்க பிரச்சனையை எதிர்கொள்கிறாங்க, அவங்க எப்படி அந்த காப்பகத்தில் போய் தடுக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அந்த காப்பகத்தில் தடுக்கிறதுக்கு முதல்ல சுதான்ற ஒரு பொண்ணுக்கிட்ட போவாங்க. கூட பாஸ்கர் என்ற ஒரு வீடியோ கேமராமேன் இருப்பார், வயசானவர். அவரை வச்சுன்னு எப்படி மூவ் பண்ணுறாங்கன்றத கதை. படத்தில் இந்த நடிகை பற்றி சொல்லணும்னா, பூமி பட்னேகர் இவங்க வந்து பாலன்ற படத்தில் முதல்ல நடிச்சிருக்காங்க. அண்டு ரக்ஷா பந்தன் நிறைய படத்தில் நடிச்சிருக்காங்க. பதாய் தோ அதெல்லாம் நடிச்சிருக்காங்க. நல்ல இந்த படத்தில் வந்து அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் வந்து ஜேர்னலிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இயல்பான நடிப்பு. படத்தோட கதை வந்து தெரிஞ்சுது நம்மளுக்கு. இந்த காப்பகத்தை வந்து எப்படி அவங்க ரெஸ்கியூ பண்ணி அந்த பிரச்சனையை தீர்த்துருவாங்க. ஸோ அதில் அந்த சுதான்ற பொண்ணு எப்படி ஃபஸ்ட்டு சமையல்காரியாக போவோம். அப்போ அதெல்லாம் எப்படி பார்த்தது, ஒரே ரூமில் எப்படி அந்த பொண்ணுங்களை அடைச்சி வச்சுருக்காங்க. அது மாதிரி சீன்லாம் ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு. அந்த பொண்ணுங்களாம் எப்படி பிஹேவ் பண்ணுது, அந்த பொண்ணுங்கிட்டேருந்து எப்படி இவங்க காப்பாற்றினாங்க அப்படின்றது தான் கதை. ஸோ இந்த ஒரு சீனும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப இயல்பாக நம்ம வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு உள்ளே போயிட்ட மாதிரி ஒரு மைண்ட் க்ரியேட் ஆகும். அது மாதிரியான டைரக்டர் அந்த சீனை நவுத்திருப்பார். ரொம்ப இயல்பாக சொல்லப்பட்ட கதை, ரொம்ப மனசுக்கு கஷ்டமான கதையும் கூட. இது வந்து உண்மைன்றதல் போலீஸ் வந்து எப்படி அவங்க ஆக்ஷன் எடுத்தாங்க, அவங்க வந்து அந்த உண்மை அவங்க ரீச் ஆகிற வரையும் ஆக்ஷன் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்லேயும் இருப்பாங்க. அந்த எஃப்ஐஆர் போடுறதுக்கே அவங்க டிலே ஆகிற மாதிரி ஒரு கண்டிஷன் வரும். இதெல்லாம் வந்து போலீஸ் எப்படி கையாண்டாங்கன்ற எல்லா இதையும் வந்து ரொம்ப க்ளீனாக சொல்லியிருப்பார். இது ஒரு மஸ்ட் வாட்சபிள் மூவி, எக்ஸலண்ட்டான மூவியும் கூட. நன்றி.